Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது நாம் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 5 தவறு என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே பசங்க வந்து பண்ணுவாங்க. இந்த 5 மிஸ்டேக்கு எப்பயுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேசுறதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். சரியா? இந்த 5 மிஸ்டேக்கை உங்களை செய்ய வைக்கவும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் வருவாங்க உள்ள. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 5 மிஸ்டேக்கை தயவு செய்து பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட என்னாச்சு பார்த்தா தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அதாவது தவறு நம்பர் 1, அதாவது மிஸ்டேக் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை காலேஜை தவிர மற்ற யார் கையிலுமே என்னன்னு பார்த்தா கொடுக்காதீங்க. சரியா? இது நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இதுதான். அதாவது நான் அந்த டெஸ்ட் மூலியமாக போகிறேன், நான் இந்த டெஸ்ட் மூலியமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காலேஜை தவிர, சரியா? இப்போ யாராவது உங்களுக்கு டெஸ்ட் மூலியமாக நான் அட்மிஷனுக்கு போடுறேன்ப்பா, இல்லை இங்கே வாங்க அப்படி அட்மிஷன் போடுறேன் அப்படின்னா நீங்கள் நேராக காலேஜுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். காலேஜில் கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, காலேஜில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் என்ன பண்ணால் சப்மிட் பண்ணுங்கள். மற்றபடி யாருக்கிட்டையுமே என்ன பண்ணாதீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை தயவு செய்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. இது வந்து ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உங்களுக்கு இப்போ என்னாச்சு பார்த்தா புரியாது. ஓகேவா? அதனால ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை காலேஜை தவிர மற்ற யார்ட்டையுமே கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதிகமாக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா, பிளைண்டாக நம்ம எல்லா காலேஜும் போடுங்க. அதாவது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கரெக்டான ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம வந்து தவறான முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பிளைண்டாக நிறையா யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா காலேஜையும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க, எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜ் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பிளைண்டாக தயவு செய்து என்னாச்சு பார்த்தா இருக்காதீங்க. சரியா? ஒரு 10லேருந்து ஒரு 20 காலேஜாவது உங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக், கரெக்டாக ஒரு ஃபீட்பேக் எடுத்த காலேஜ் வந்து இருக்கணும் உங்கள் கையில். ஒரு 10லேருந்து 20 காலேஜாவது என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அப்போ அந்த காலேஜோட ஃபீட்பேக் எங்கே சார் தெரிஞ்சுக்கிற அப்படின்னா காலேஜ் போய் தான் தெரிஞ்சுக்க முடியும், வேறு எங்கேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பசங்க, அந்த ஏரியாவில் இருக்க பசங்கள்கிட்டயே அந்த காலேஜை பற்றி விசாரிங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை அப்படிங்கிறது நீங்கள் காலேஜுக்கு போன பின்னாடி தான் தெரியும். இதை பார்த்துங்க. அடுத்து தேர்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஎன்இஏலேருந்து நாங்கள் வந்து கால் பண்ணுறோம். சரியா? நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ் இருக்குல்ல அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் மாற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னாச்சு பார்த்தா இந்த கால் வந்து வந்துட்டு இருக்கு. சரியா? அப்படி இந்த மாதிரியான கால் வந்துச்சு அப்படின்னா, அப்படியா சார், சரிங்க சார், தேங்க்ஸ் சார், நான் இப்போ உடனே டிஎஃப்சி சென்டர் வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு நான் டிஎஃப்சி சென்டர் வந்துடுறேன் சார் சொல்லிட்டு என்னாச்சு பார்த்தா அந்த ஃபோனை நீங்கள் கட் பண்ணிடணும். எப்பயுமே யாருமே டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த தவிர தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்து 4th ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக, சார் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் ஷேர் பண்ணலாமா? சரியா? ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் கொடுக்குறேன், சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்டே கேட்குறீங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணுறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே அதை மானிட்டர் பண்ணணும். ஓகேவா? இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் மேக்ஸிமம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது யாராவது அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதாவது லாக் பண்ணணும். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட பின்னாடி லாக்கிங் ஆப்ஷன் சொல்லி வரும். அந்த லாக் பண்ணுறப்ப உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். சரியா? அந்த ஓடிபியை தான் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அந்த ஓடிபியை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஆர்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு சாய்ஸ் லாக் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாற்ற முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நான் சொல்கிற காலேஜ் தான் நீ வைக்கணும், நான் சொல்கிற விஷயத்தை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். பாஸ்வேர்டு எப்படி மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகே, அடுத்து
ஃபைனலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து அந்த காலேஜ் போயிருக்கான், என் ஃப்ரெண்டு வந்து இந்த காலேஜ் போயிருக்கான், அதனால நான் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறேன், அதனால நான் வந்து இந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்கள் போய் ஜாயின் பண்ணனால நீங்கள் அந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸு இல்லை அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. சரியா? இந்த 5 தவறுமே வருஷம் பசங்க வந்து பண்ணுறாங்க. அதனால தயவு செய்து இந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.